மைடியர் மக்களே, எங்களோட குடும்ப கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன கதைன்னா, என்னோடய ஒய்ஃபோட வாழ்க்கை வரலாறு தான். இங்கே திரும்பப்பா. என்ன காரணம்னா, இந்த பிள்ளை வந்து ஒரு கன்றுக்குட்டி வாங்கி மேய்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றாங்க. அதனால் சரின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டி வாங்கி கொடுத்தேன். அந்த கன்றுக்குட்டி தான் இந்த படத்திற்கு பாருங்கள். இந்த கன்றுக்குட்டி இது என்னாச்சு, இது நல்லா இருக்கும், நல்லா பேச்சு வளர்த்து பெருசாக்கிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ வந்து கூலம் நிறையா இருந்துச்சு, மழை நல்லா பேஞ்சது, எல்லா பக்கம் தீவனம் நல்லா கிடச்சிது. அதனால் சீக்கிரம் மழை வந்துருச்சு. அதே டைமிங்கில் இன்னொரு கன்றுக்குட்டி வாங்கி மேய்க்கலாம்னு இந்த பிள்ளைக்கு ஆசை வந்துருச்சு. இன்னொரு கன்றுக்குட்டி வாங்கி மேய்க்கலாம்னு நினைக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் கன்றுக்குட்டி இருக்குது, நீ அதே பிடிச்சி கொண்டு மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டி சேர்த்து கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டி வாங்கி மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் அந்த கன்றுக்குட்டி நல்லா தான் மேய்ஞ்சி பெருசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசைனா சின்ன ஆசை இல்லை, பால் கறந்து பால் குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணது, ஒரு பெரிய மாடு, வத்துக்கறவை மாடை வாங்கிட்டு வந்து பால் கறந்தது. பால் கறந்து அது ஒரு 6 மாதம் பால் குடிச்சிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ளே மழை காணா போச்சு. மழையே பெய்யலை, ஒன்றும் பெய்யலை. இதுக்குள்ளே அந்த மாடு சினையாயிருச்சா. சினையானோன்னா பால் கறக்கிறத நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக 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 என்னாச்சு, அந்த மாட்டுக்கு கூலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சிட்டு போயிட்டார். இங்கே விட்ருந்தா இது ஒன்றுத்துக்கு ஒத்து வராது அப்படி சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டார். இன்னும் 2 எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த 2க்கு கூலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் புல் வண்டிலாம் வந்துச்சு. புல் வண்டியில் வரும்போது மாதத்துக்கு 5 கட்டுன்னு ஒரு 3 கட்டு வாங்கி போடுவோம். மாதம் 3 தடவை வாங்கி போடுவோம். 3 தடவை வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகலை. இருந்தாலும் இப்போ கன்றுக்குட்டி பெருசாகி சினையாயிருச்சு. சினையாகி மேனு அதுக்கு கூலம் போட்டு கட்டுப்படி பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்மளே வாங்கி ஒரு புல்லுக்குச்சி காடு போட்டு அதுக்கு மேலே உரம் போடலாம், வளர்த்து மாட்டுக்கு தீவனம் போடலாம்னு நினச்சி இப்போ புல்லுக்குச்சி வாங்கி புல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம், தெரியுதுங்களா? அந்த அங்கே அதில் தான் புல் வளர்த்து பெருசாகி மாட்டுக்கு கூலம் போடணும். எப்படி எங்களோட கதை? இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுங்கிறது கரெக்டா தான் இருக்குது. உழுதவை கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதான் பழமொழி சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்குது. ஆமாங்க. அதை தொட்டு இதை தொட்டு கடைசிக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இருந்தாலும் உழைப்பு நாங்கள் நல்லா உழைக்கிறோம். வந்து வீட்டிலே உட்காந்துருந்தோம். இப்போ லோன்னு உழைச்சிக்கிட்டே இருக்கிறோன்னு பார்த்துங்க. அந்த மாட்டுக்காகவே இங்கே பாருங்க, அது கன்றுக்குட்டி, இது 2வது கன்றுக்குட்டி. இப்போ இதுதான் கன்று போடுற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது அட்வைஸ் பண்ணுறதுன்னா இந்த பிள்ளைக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.